வாய் பாரு பல்ல வளக்காத ஊத்த வாயில இடிச்சு வாய புடிச்சுக்கண்டா. நமச்சிவாய 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 இடிச்சு வாயா அர்த்தாவே கால புடிச்சு தரதானே இழுத்தாவே. மதுரை மீனாட்சி அந்த தூடுகாரு குளத்தாச்சி ஈசா நேசா கைலாத வாசா சாராய கடை சீசா திருச்சற்றப்பழம் திருச்சற்றப்பழம் இரும்புத்தலை பேரிச்சு பழம் கைலாத வாசா கைலாசம் போ சாமி. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அபச்சாரம் 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 விபச்சாரம் மதுரை மீனாட்சி பக்கத்தூடுகாரு குளத்தாச்சி ஆத்தா கருமலை அக்கா பக்கத்துல 2 மலை. நாம பேசிருக்கும் போது ஏதாவது தப்பு தப்பு வருது. அது யாருன்னு பாக்கலாம். நாராயணா 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 சாமி குருவே குருதேவா குருவே ஏதோ நல்லா இருக்கிறங்க. எப்படி இருக்க? ரேஷன் கடையிலேயே சீட்டுங்க இலவசமா 35 கிலோ அரிசி போடுறாங்க. 35 கிலோ போடுறாங்க. ஏதோ குழம்பு சார் ஒரு 300 ரூபாய் வாங்கி தின்னுட்டு ஏதோ சோறாக்கி தின்னுட்டு ஏதோ உங்க புண்ணியத்தில் நல்லா இருக்கு. நல்லா இருக்கீல? நல்லா இருந்தா போதும். சரி சரி நான் 3 லட்சம் ரூபாய் கடன் நீ கட்டவே போறேன். அது பொறுமையா கட்டிக்குவேன். எப்ப கட்டுறது? டீ குடிக்கிறது அது என்ன குடுக்கல நீங்க? நாராயணா சொல்லுவாங்க புரிச்சுக்கண்ணா. நீ பேசுவாங்க இன்வர்த்தை போனால் போகட்டும். ஏதாவது தப்பு தப்பா பேசினாய் ஊம சாபம் கொடுத்துருவேன். ஊம சாபம் என்ன பண்ணுவீங்க? ஊம சாபம் கொடுத்துருவேன். போங்க சாமி ஊர் ஊப்பிட்டு போறாங்க. இல்லை என்றால் பொட்ட கழுதையாக செய்திருவேன். ஏன்னா சுவாமி ஊர்ல கெண்டு கழுது மதிப்பை மேயுதுங்க. இப்படி வேணா பண்ணுங்க. பொட்டுக்கார ஒரு பொட்ட கழுதியாகவும் என்ன ஒரு கெண்டு கழுதியாக்குங்கள். மேலையாரி செலவு பண்ணலாம். குஷ்டம் உண்டமே. ஓய் சொல்லுங்க சுவாமி. சிசியா குருவே போனால் போகட்டும். நீ பேசக்கூடிய இவர்த்தை யாரு நீ கோமானுக்கு சொல்லுங்க. சிசியா அப்படி இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகாநாடி காசு இருக்கு. அந்த 2 கூட வந்தாடுவா. நாராயணா சொல்லுங்க அடங்கலையா? சாம வைக்கணுமா? வேணாம் கட்டி சொல்லு. ஓடி பத்தி போய் ஓடி பத்தி போயா. இடிச்சு வாயா. சாபத்தை கொடுத்துருவேன். சாப்பாடு புரோட்டா ஆம்லெட்டே சாப்பிட்டு வந்துட்டோம். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நம்ம இடிச்சு வாயா. என்ன பண்ணுவ? ஊமையா போ. நான் ஊம்பு. நாராயணா நான் ஊம்பு. என்னப்பா சொல்றாங்க? அப்பா என்னாச்சு? ஊம்பு. என்னாச்சு? நல்லா தானே பேசிட்டு இருந்தா? என்னங்க பண்ணீங்க? நல்லா பேசிட்டு பேசலாம். அதனால ஊம சாபம் கொடுத்தேன். நாராயணா இவன் ஊம சாபம் வேண்டாம். இப்பொழுது வாய்க்கு வந்தபடியே பேசுவாங்க. தாய் நாராயணா இப்படி காலையில பார்த்தா தெரியும். இப்ப நாராது இல்ல இப்படி இப்படி என்ன இல்லைங்க. அது விளக்க எப்படி கேளுங்க. வித்தியாசமா பண்ணிய தப்பா நினைக்க கூடாதுங்க. நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. தம்பி ஊம்பைய அவன் வாய் பேச மாட்டான். ஒரு 5 ரூபா கொடுத்து கல்ல ஒரு சோப்பு வாங்கிட்டு போட சோப்பா பின்ன இவன் அங்க இருந்து போனது அந்த கடைக்கு பைசு பிள்ளை 17-18 வயசு இருக்கும். கடையில வியாபாரம் செஞ்சுட்டு இவன் ஊம்பை வாய் பேச மாட்டான்ல. இவன் 5 ரூபா எடுத்துட்டு போய் கடையில போய் அந்த பிள்ளைகிட்ட போய் பாப்பா இங்க மிங்க மக்க கொஞ்சம் பீக்க அப்படின்னா அந்த வயசு புள்ள கிட்ட சொல்றது புள்ள கம்மான் இருக்குமா? வர ஊமை 5 ரூபா கொடுத்து கூப்பிடுறான் அப்படின்னு நம்ம புள்ள சொல்லி அந்த புள்ள அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி எங்க தம்பி அடி போட்டு கட்டி போட்டாங்க. நான் என்ன செஞ்ச சோப்பு வாங்க தம்பி காசு கொடுத்துறேன். எங்க போய் தேடிட்டு போன பாரு தம்பி போட்டு அடி அடிக்கிறாங்க. எங்க சாமி ஊமை அடிக்கிறீங்க வாய் பேச மாட்டான். ஏண்டா உங்க தம்பி இப்படிங்கிறான் இப்படிங்கிறான் அப்படி சொன்னாங்க. தப்பா நினைக்காதீங்க. இப்படி 5 ரூபா இப்படி 5 ரூபான்றா இப்படி 5 இப்படி 5 இப்படி 0 இப்படி 1 501 நம்பர் சோப்பு இப்படி சோப்பு போட்டு தேய்க்கிறது. அதுக்குதான் பிஞ்ச பக்க ஒஞ்சு
சிசியா தப்பா நினைக்க கூடாது. சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்களா? சொல்லுங்க சுவாமி. அப்படியே இருக்கட்டும். சிசியா யாருங்க சுவாமி? சிசியா ஆனாக பிறந்த அப்பளவளுக்கும் பெண்ணாக பிறந்த தாய்வளுக்கும் இந்த நாடத்தை காண வந்த உள்ளூர் வெளி ரசிப்பவர்களுக்கும் கலைமகள் நடசபா சித்திராகப்பட்ட ஐயாகப்பட்ட மணிவதை சார்பாகவும் முத்தான முதற்கமாக தெரிவிக்கின்றோம். எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம். கூத்து பாது படுத்துக்கிறாங்க பாத்தியா, அவங்களுக்கு டபுள் வணக்கம். அவங்க தாங்க போன வருஷம் வேண்டுதல் வச்சிருந்தாங்க. பெரிய மாரியம்மனுக்கு சாமிக்கு ஒரு வேண்டுதல் வச்சுட்டா, அந்த வேண்டுதலை வச்சுட்டா கிடா வெட்டுறேன், தட்டு எடுத்து வைக்கிறேன், பேல் எடுத்து வைக்கிறேன், மொட்டை அடிக்கிறேன். அப்புறம் நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நம்ம கரெக்டா செஞ்சிடறோம். இந்த தூங்குறாங்க பாத்தியா, 10 பிசா சில பேர் வேண்டுதல் வச்சிருக்காங்க. சாமி பெரிய மாரியம்மா ஏதோ வருஷத்துக்கு ஒரு தப்ப கோயில் திருவிழா போட்டு ஈரோடு மணி வாத்தியார் செட்டு வந்து கூத்தாடணும், நாங்க முன்னாடி பாய் எடுத்து போட்டு படுத்து தூங்கணும். அதனால போன வருஷம் வச்சு வேணும் நிறைவேற்றுறாங்க. அப்படியா இருந்தாலும் நான் வந்திருக்கிறேன். நான் யார்? அவர் பேர் என்ன சொல்லவா? சொல்லுவா. சத்தியலோகம். நாடு வந்து சத்தியலோகம். ஆமா, சத்தியலோகம் இருந்தாலும் என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேருங்க? உன் கால் வந்து இல்லையா? தெரியலையா? பேர் சொன்னதானே தெரியும். என் பேரோ நாரத சிகாமணி. நாரதமணி ஒரு இருந்தாலும் என் தாய் பேர் சொல்லவா? ஆமா, நாரதன் சொல்றீங்க. உங்க பெற்ற தாய் தந்தையார் யாருங்க? சொல்லவா? 10 மாதம் தாத்து வந்து தொழில் கட்டி தொடமையால பழகி என் தாய்ந்த பேர் சொல்லலாமா? என் தந்தையார் பேர் என்ன? அப்ப பேர் என்ன பாருங்க? தந்தையாரா பிரம்மதேவன். ஓஹோ, அவரு உங்க அப்பாவா? ஆமா. எப்ப மெட்ராஸ்ல இருந்து வந்தாரு? ஏய், பிரம்மதேவன். பிரம்மதேவா? பிரம்மதேவனா? டேய், பிரம்மதேவன். ஓ, சினிமா டைரக்டர் பிரம்மதேவா இல்ல? சரி சரி. என் தாயின் பேர் என்ன? என்ன பாருங்க? தாயின் பேரோ கலைவாணி சரஸ்வதி அம்மாள். அம்மாவா? ஆமா, அதே என் தாய். ஏன் அந்த அம்மா எல்லாரும் கையில பூனை வச்சிட்டே இருக்குது? ஏய், வீணை வீணை. ஓ, வீணை. கலைமகள். ஆமா. சிசியா சொல்லுங்க சுவாமி. தினமோன கலகம் செய்வேன். கலகம். இன்று கலகம் இல்லை. கலகம் இல்லையா? ஆமா. ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செஞ்சுட்டே இருக்கணும். சிசியா சிசியா ஓய் சிசியா ஓய், என் ஞானக்கல் சிதிச்சு பார்த்தேன். கூடக்கல்லையா? ஏய், ஞானக்கன். சிசியா ஓய், தாத்தா மாயம் இருக்காருல்ல, சக்கரம். சக்கரம் அந்த கெந்திர சிரம் அறுக்க போகுதுடா. அதனால கெந்திர சிரத்தை காப்பாத்தணும். அதனால போலாமா? கெந்திரனுக்கு போலாமா? சொல்லுங்க.
அந்த தெய்வமாகப்பட்டது எங்களுக்கு குறுக்கே வந்து விட்டது. சுவாமி, உங்கள் பாதத்திற்கு மல்லிகை முல்லிகை மெட்டு பேர் மறிக்கொழுந்து என்று சொல்லக்கூடிய பல வாசனாதி மலர்கள் நாம் கொண்டு வந்து, அதாவது மகனாகிய கெந்திரமோகனும் 27 தேவிமார்களும் பாதத்தை பணிகிறேன் சுவாமி. நான் எப்படிதான் கெந்திரம் நல்லா சொல்றது? கெந்திருவா எந்திருவா, என்ன யோசனை? நீ ஆகாய மார்க்கமாக எதுக்காக செல்லவாய்? இதோ எனக்கு திருமணமாகி 12 வருடமாக குழந்தை பாக்கியமில்லை. அதனால மும்மூர்த்தி தேவர்களிடம் குழந்தை பாக்கி வாங்குவதற்காக வரம் வாங்குவதற்கு சென்றேன். வரமாக போகும்போது பாட்டு சுவாமி, தண்ணீர் தாகமானது ஏற்பட்டது என் கணவருக்கு. மேலே தண்ணி இல்ல, அதுக்கு என்ன பண்ணீங்க? அதுக்கு என்ன பண்ண தெரியுமா? இதோ எங்க தேவிமார்களை உறுதியாகப்பட்ட வெற்றிலை பாக்கு கொடுத்தார்கள். ஆமாப்பா, அந்த வெற்றிலை பாக்கு போடும்போது எனக்கும் மயக்கம் உண்டானது. ஆமா, அந்த மயக்கம் உண்டாகும் போது அந்த வெற்றிலை பாக்கு என்ன பண்ணீங்க? அது என்ன பண்ண தெரியுமா? சொத்து பாக்கு இருந்திருக்கும் போல. சரி, அதனால சொத்து பாக்கு வாயில் இருந்தா மயக்கமானது ஏற்படும். அதனால துப்பிருங்கன்னு சொன்னேன். எந்திருவா, அந்த உமிழ் நீர் அந்த வெற்றிலை பாக்கு திண்ணையிலப்பா அது துப்பும் போது என் தாத்தா ஓட்ட மாயவர் உலக மக்களுக்காக சூரியக்கு பூ செய்தார். அவரு கையேந்து சூரியக்கு பூ செய்யும் போது நீ துப்புனில அந்த வெத்தலை பாக்கு, அந்த வெத்தலை பாக்கு அவரு கையில் விழுந்ததப்பா. அவரு கோபமாகி அவர்கிட்ட சுதந்திர சக்கரம் இருக்குல்ல, அந்த சக்கரமோ அழைத்து அந்த கெந்திர சிரமோ அறுத்துடுவா. ஆமா, அந்த மாயனை பயிற்சி இந்த மண்ணுலகில் வாழ்வதா? அதனால தான் படித்த அகிலத்தில் வாழலாகுமா? அந்த கண்ணனை தான் படித்த இந்த கலியுகத்திலே வாழலாகுமா? ஏற்கனவே பாரா 12 காலம் எனக்கு குழந்தை இல்லாத பாதியாகி விட்டோம். இப்ப என்னுடைய கணவரும் போய்விட்டா நாங்க என்னதான் செய்வது? அதனால இதற்கு விமோச்சனம் கிடையாதா? இருக்கு. ஆமா, எப்படி தெரியுமா? குருச்சேத்திர பீடம் வாழக்கூடிய யார் என்றால் சுபத்ராமா இருக்குல்ல, அதாவது ஆனகுந்தி மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய அழகு சுபத்திரி இருக்கிறாங்க. ஆனகுந்தி மாநகரம் சென்று சரி சுபத்திராமா இருக்கு, சுபத்திராமா கிட்ட சென்று நீங்க மூடி முக்காலி போட்டு நீங்க அபயம் கேட்கணும். சரி, அப்படியா? ஆமா, அபயம் கேட்கும் போது அந்த முக்கால் எடுத்து சொல்லுவாங்க. சரி, சொல்லும் போது அம்மா நீங்க சத்தியம் பண்ணுமா? அப்படியா? சத்தியம் பண்ணாதான் நாங்க மூடி முக்கால் எடுப்போம். அப்படியே போட்டு அபயம் இது வருமா? அப்படியா? மூடி முக்காலிட்டு சென்று 27 தேவிமார்களும் முதன்மையாக சத்தியம் செய்துவிட்டு பிறகு எங்களுக்கு நடந்த சொல்லி அபயத்தை கேட்க வேண்டும். அப்படியா? சரி, எங்க தேவியாகப்பட்ட 27 பேர்களும் சுபத்திரியிடம் சென்று அபயம் என்று போக வேண்டும். இப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன தெரியுமா? எந்திரவனத்தில் வாழக்கூடிய யாரு பாண்டவர் அடி பிறந்த வரக்கூடிய யார் அழகமாண்டன் அர்ஜுன போய் நீ அபய கட்ட வேண்டி போக வேண்டும். ஆமா, அப்படியே ஆகட்டும் சுவாமி, போய் சொல்வா. அதனால எந்திருவா சாமி, அப்படி அர்ஜுன கிட்ட போக சொல்றீங்களா? ஆமா, அர்ஜுன எங்க இருக்கிறாருன்னு அவர்கிட்ட சொல்லிருங்க. அவ எங்க இல்ல, நீ இருக்கிற கெந்திரவனத்துல அவர் அங்கேயே தான் இருப்பாரு. ஆனா என்னோட வளர்த்து இருக்காரு. அப்படியா? ஆமா, மிக்க சந்தோஷம். சீக்கிரமா நீங்க என்ன பண்ணீங்களோ ஏற்படுங்களோ தெரியாது. ஏங்க நீங்க போய் எப்படியே உங்க உசுரை காப்பாத்திருங்க. அதனால உசுல நாங்க இருக்க மாட்டோம். உங்களுக்கு கணவர் வேலி வரல, நீங்க சுபத்திரியில போய் வாருங்க. எப்படி என்றால் லலிதா மெலிதா மூடியவை சேர்ந்து ஆலக்குந்தி மாநகர செல்லவும் அதே ஆலக்குந்தி ஆகக்கூடிய சுபத்ரா சபை தர்பார் சுபத்ரா
எப்படி இந்த பொடியா போற பாப்பா பேப்பா வருமா கொஞ்சம் நேரமா ஓய் அண்ணா இப்படி அண்ணனுக்கு கூப்பிடுறியா? ஏன்னா அண்ணாவா? அப்புறம் யார் அண்ணனு கூப்பிட்ட? அண்ணனு மாத்திரம் கூப்பிட்டாங்க. அண்ணனு கூப்பிட்டு எங்க வீட்டு பெரிய பிரச்சனை நடந்து போச்சு. என்ன பிரச்சனை? நீ எத்தனை பேர் அண்ணன் தம்பிங்க? நாங்க ஒரு 2 பேரு. 2 பேரு. நீங்க 2 பேர், நாங்க கூட வந்து 2 பேரு. ஆனா அப்பா அம்மா கல்யாணம் செஞ்சு ரொம்ப நாள் குழந்தைங்க இல்ல. போகாத கோயிலுக்கு கிடையாது, வைக்காத வேண்டுதல் கிடையாது. அது கோயில்கள்ல போய் சரி எந்த வரத்துல நான் பிறந்தேன். என்ன வரதுலையா? அந்த வரத்துல நான் பிறந்துட்டா சரி கோயில்கள்ல போய் அப்புறம் சரியா காசு பணம் நிறைய இருக்குது அப்பா அம்மா கிட்ட. அடா சரி ஒரே ஒரு மகன் சரி என்ன பண்ணாங்க என் மேல சரியான பாசம். உண்மையில ஏன் ஒரு மகன்ல நவத்துல பிறந்துக்கிறான்ல எது கேட்டா எனக்கு வாங்கி கொடுக்குறது. சரி அப்புறம் எனக்கு 10 வயசு ஆயிடுச்சுடா. சரி 10 வருஷம் கழிச்சு எனக்கு தம்பி ஒருத்தன் பிறந்தான். அடா தம்பி அவனுக்கு எத்தனை வயசு? அவனுக்கு 1 வயசு பையன். சரி நல்லா கதை அந்த தம்பி கதை கேளுங்க. சரி 1 வயசு எனக்கு 10 வயசு ஆயிடுச்சு. எங்க தம்பி 1 வயசு பையன். அப்புறம் தம்பி பிறக்கும் அப்பா அம்மா பாசம் தம்பி மேல போயிருச்சு. சரி சரி எனக்கு கவனிக்கிறதே கிடையாது. என்ன அடிச்சு பள்ளிக்கூடம் முடிச்சு கொடுக்குறது. இப்படியே பார்த்தேன். என்ன எது கேட்டாலும் தம்பிக்கே வாங்கி வாங்க அப்பா அம்மா கொடுக்குறாங்களே, இந்த சொத்து பொருள் நாளைக்கு அவனுக்கு சேர்த்துட்டு மாட்டேங்குது. அப்படி ஒரு நாள் ஒரு ஐடியா அருமையான ஐடியா எடுத்தேன். என்ன ஐடியா? அப்ப தம்பி எல்லாமே உனக்கு சொந்தமாயிரும். நம்ம சொந்தமாயிரல எது காட்டி அவனுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. சரி 1 வயசு பையன் நம்ம எப்படி நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சேன், ஒரு 150 ரூபா எடுத்து பால் டாயின் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு தம்பி. சரி தம்பி கொண்டதுக்கிட்டா. சரி சரி அப்புறம் 1 வயசு பையன் இப்ப சாப்பாடு வச்சு கொடுத்தா தெரிஞ்சுக்கோ. ஆமா பால் வச்சு கொடுத்து தெரிஞ்சுக்கோ. ஆமா அப்புறம் ஒரு நாள் எங்க அம்மா என்ன செஞ்சா, பால் குடிச்சிட்டு அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு இருந்தான். 1 வயசு பையன் தானே, அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு இருந்தான். அம்மா ஒரு நாள் என்ன செஞ்சா, பக்கத்துல பையனை போட்டு பால் குடிச்சிட்டு இருந்தான். பால் குடிச்சிட்டு எங்க அம்மா என்ன படுத்துக்கிட்டா, எங்க தம்பி இப்படி படுத்துக்கிட்டான். எங்க அம்மா என்ன செஞ்சா, பையனுக்கு பாலுகள்லாம் கொடுத்துட்டு இந்த தூக்கு வேலை ஜாயிண்ட் கொக்கி கிக்கி எதுவும் போடல. சரி இவன் இந்த அம்மா கிட்ட பால் சாப்பிட்டு இப்படி திரும்பி இப்படி படுத்துக்கிட்டான். எங்க அம்மா அந்த தூக்கு வேலை ஆடு பப்பரமா ஜாட்டி கொக்கி கிக்கி எதுவும் போடல. சரி அந்த பால் டாய்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டா, நம்ம தம்பி கொடுத்ததுதான் சரியான ஐடியா அப்படின்னு என்ன செஞ்சது, பால் டாய்டு வாங்கிட்டு எடுத்துட்டு வந்துல அம்மா மாறுல பூரா பூசி விட்டேன். சரி யானு கேளு, அம்மா கிட்ட தம்பி பால் குடுக்குறா குடிச்சா சரியில்ல. அப்புறம் அந்த பால் டாய் எடுத்து வந்து மார்ல பூரா பூசி விட்டு ராத்திரி பக்கத்து வீட்டுல கிளம்பி வீட்டுல போய் படுத்துக்கிட்டேன். சரி செத்து போயிட்டு பழி மேல வந்துடாது. விடிய காலம் 5 மணி ஆடுது, எங்க வீட்டுல ஒப்பாரி சத்தம். தம்பி செத்து போயிட்டான். நம்ம தம்பி செத்து போயிட்டான். இந்த வீட்டுக்கு சொத்து சுகம் நம்மளதான் சேரும். அப்பமா நம்மளதான் தூக்குவாங்க, நம்மளதான் கொஞ்சுவாங்க அப்படின்னு என்ன செஞ்சு விடிய காலம் மூஞ்சி பார்க்க போறோம் அப்படின்னு முக்காடு போட்டு போய் எங்க வீட்டுல பார்த்தா அங்க செத்தது எங்க தம்பி இல்ல. அங்க செத்தது எங்க தம்பி இல்ல. அப்புறம் யாருடா? அங்க செத்தது எங்க சித்தப்ப. என்னடா சொல்ற, தம்பி குடிப்பான்னு சொல்லி இது பண்ணா தம்பி என்ன வச்சா, அன்னைக்கு தம்பி குடிக்கல, நைட்ல சித்தப்ப பூந்து விளையாடிட்டான். அதனாலதான் சொன்னாடா அண்ணன் தம்பி பாசமா இருக்குது, நாளைக்கு வீடு பார்க்கணும்னு வந்துடாத, குறமாத்து வச்சு கூட அப்பா வருமா? வரும். எப்ப வரும்? கூப்பிட்டா வந்துடும். இப்ப வருமா? அப்ப வருமா? கூப்பிட்டா வந்துடும். அந்த பாப்பா இல்ல, இப்ப போட பாப்பா. அந்த பாப்பா தான் கூப்பிட்டா வருப்பாரு. கோபாலி பாப்பா அப்படி மாமானு கூப்பிடு, அண்ணானு கூப்பிட கூடாது. அண்ணானு கூப்பிட்டு பப்தால போன மாதிரி இருக்கு. அப்படியா? சரி சரி அப்படி இருந்தாலும் பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். அப்படி இருந்தாலும் சரி, சபைக்கு பரிவார வணக்கம். அப்படி இருந்தாலும் நம்ம நடத்தக்கூடிய நாடகம் என்ன? நடத்தக்கூடிய நாடகம் சரி மகாபாரதம். மகாபாரதத்திலே ஒரு பகுதி ஆகாய கந்தூரன் வருவதும் இல்லை எனில் கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை. இந்நாடகத்திலே நான் வந்தபடியால் நான் யார், என்னுடைய பெயர் என்ன சொல்லுங்க. அப்படி
யாரு? நான் செந்தூர் திருமாலின் தங்கை ஆஹா. சுந்தர விஜயன் தேவி. சரி, என்னுடைய பெயர் ஆயன் தங்கை. அல்லது சுபத்திரை என்னுடைய பெயர். அவங்களுடைய பேர் சுபத்திரை. ஆமாடி. சரிமா. சுபத்திரையாக நான் இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீங்க? யாரால் பிறக்கப்பட்டேன்? ஆமா, எப்படி பிறந்தீங்க? என்னுடைய பிறப்பின் ரகம் செய்ய வேண்டும். சுபத்திராவாக நீங்கள் பிறந்திருந்தாலும் நீங்கள் எப்படி பிறந்தீங்க? அப்பா அம்மா யாரு? சொல்லட்டுமா? தாய் தந்தையர் பேர் சொல்லுங்கள். அடிக்கி ஓய், என்ன இப்படி கேக்குறியே? உங்க அப்பா அம்மா யாரு? நீ எப்படி பிறந்த? எதுல பிறந்த? எதிர் போறப்பாங்க. நான் கவர்மெண்ட் நம்ம இதுல மாட்டு ஆஸ்பத்திரியில் பிறந்தேன். அது எங்க அம்மா அம்மா வயித்துல 10 மாசம் இருக்கும்போது மாட்டு ஆஸ்பத்திரியில் வேலை செஞ்சு இந்த கூட்டுல பொருட்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தது. சரி. ஆனா திடீர்னு எங்க அம்மா எனக்கு இடுப்பு வலி பிடிச்சிருச்சு. அப்புறம் என்ன செஞ்சா இடுப்பு வலி ஒண்ணு பொறுக்க முடியல. அப்புறம் ராமா ஒரு குவார்டர் ஒன்று குடிச்சிருச்சு. குவார்டர் குடிச்சு கொப்பு இருந்தது பாரு. அதுல போய் ஒரு முக்குடுது பாரு. வெளுக்கு நான் போயிட்டு வந்தேன். அப்படியா? சரி சரி. நான் எப்படி பிறந்தேன்? சொல்றீங்க. இந்த சுபத்ராவாக நீங்கள் பிறந்ததா? சுபத்ராவை பெற்றெடுத்த தாய் யார் யாரு, தந்தை யார் யாரு, எத்தனை பேர்கள் தாங்கள் பிறந்தீங்க? ஏய் தமிழ், ஏய் சத்தம் போடக்கூடாது. டவுஸ் போடு. அடியே எதை 10 மாதம் 300 நாள் 3000 சீனி அடைகள் தங்க அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்தார்களே தாயும் தந்தை. யாருமா தாய் தந்தையார்? யாருமா? யார் தெரியுமா? யாரு? என்னுடைய தாயார் பெயரோ தேவகி ரோகிணி. இரண்டு தாயாரா? ஆமா. என் தந்தையார் பெயரோ வசுதேவ மன்னன். வசுதேவன். தாய் பேர் வந்து தேவகி ரோகிணி. தந்தையார் வசுதேவன். தேவகிக்கு கண்ணன் பிறந்தார். ரோகிணிக்கு சுபத்திரை நான் பிறந்தேன். ரோகிணிக்கு நீங்க பிறந்தீங்களா? ஆமா. கண்ணனுக்கு தங்கையாக இருப்பதால் ஆயன் தங்கை, அழகு சுபத்திரை என்னுடைய பெயர். ஆயன் தங்கை. ஆமாடி. அழகு சுபத்திரை. உண்மைதான். அப்படி சுபத்திரையாக நான் பிறந்தாலும்
நான் பிறந்து வளர்ந்து தக்க பருவமான பிறகு யாரை மாலையிட்டேன் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாடி. அதான் இவ்வளவு வளர்த்து தொங்குதா? என்னது தாலி தாலி தாலி? மன்னவர் கட்டிய தாலி எனக்கு மாறு மட்டும் தொங்குது. உனக்கு மாறு வரல தொங்குதாயா? நான் கட்ட தாலிய பொட்டக்காலியில் தொங்கிட்டு கிடக்கும். ஏன் என்னாச்சு? கண்டவர்கள் மட்டும் குளிக்கும் போது பொட்டக்காலியை மாட்டி விட்டுறான். ஐயோ அப்படியா? ஆமா அண்ணா கல்யாணாச்சு. புருஷன் யாரு? புருஷனா யார் தெரியுமா? யாரு? ஐவர் பஞ்ச பாடவில்லை நடைபெறந்த நாயகன் ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜனையே நான் மாலையிட்டேன். சரி அண்ணா, சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சம், கோடு தவறாத குருகுல வம்சம். சரி இருவருக்கு முற்றவன், இருவருக்கு இளையோர் அந்த பார்த்திப அர்ஜுனனையே நான் மாலையிட்டேன். சரிமா, அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆமாடி. கல்யாணம் செய்ய உங்களுக்கு ஏதோ குழந்தை குட்டிங்க? என் மன்னவரை நான் மாலையிட்டு எங்களுக்கு எத்தனை குழந்தைகள் தெரியுமா? எத்தனை குழந்தைகள்? சரியாக ஒரே ஒரு ஆண்மகன். ஒரே ஒரு மகன்? ஆமா. மகன் அறிவிலும் ஆற்றலிலும் வீரத்திலும் சிறந்த, அழகிலும் சிறந்த ஒரே ஒரு மகன். அவன் தான் வீரவாள் அபிமன்யு. அபிமன்னன்? ஆமா, வாள் வீர அபிமன்னன். ஆமா. சரிமா, அப்படி மகனை பெற்றெடுத்து அடியே. ஏமா, ஆமா நான் தான் கேக்குறேன். உங்க நாடு என்ன சொன்னீங்க? எங்களுடைய நாடு ஆனகுந்திமாப்பட்டினம். இந்த நாடு யாரு கொடுத்தாங்க? இந்த நாடு என்னை என் மன்னவர் திருமணம் முடித்தவுடன் சீதனமாக எங்க அண்ணன் எனக்கு கொடுத்தாரு. ஓ, கோபால கண்ணன் ஒரே ஒரு தங்கச்சிக்கு ஆனகுந்திமா நகர் கொடுத்துருக்காரு. ஆமாடி. எல்லா அண்ணன் தம்பிகளும் கொடுப்பாங்க. தங்கச்சி கொடுக்கறதுனா ஏதோ காசு பணம் சொத்து அண்டா கொண்டா எடுத்து கொடுப்பாங்க. ஒரு நாட்டை உனக்கு கொடுத்துருக்காரு. நான் என் தங்கச்சி அக்கா தங்கச்சி என்னென்ன கொடுத்து என்ன கொடுத்தேன்? உங்க அண்ணன் என்ன கொடுத்துருக்காரு கேட்டு பாரு. அக்கா தங்கச்சி வீட்டுல வந்து கேட்டு பாரு. அது என்ன கொடுத்தேன்? டெய்லி ஒரு கோட்டர் தான். அப்படி என் மன்னவரை மாலையிட்டு ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்து என் மன்னவரிடத்துல சேர்ந்து வரனா? ஆமா. இப்ப எப்படி வாழ்றது தெரியுமா? நானும் கொஞ்சம் மாதம் நீங்க தன்னந்தனியா இருக்கிறீங்க. மகன் இருக்கிறாரு. கணவன்மார்கள் எங்க போயிட்டாங்க? என்ன அது தெரியுமா? தெரியுமா? கண்ணம்மா தட்டி போட்டு வாங்க. அம்மனை போட்டு வந்து சொல்லுமா. கண்ணம்மா, பூவிருந்தும் பொட்டிருந்தோ புன்னகை இல்லை, ஊட்டி வச்ச கோட்டை இல்ல, என் கணவர் இல்ல, வாசலில போட்ட கோலம் கலையும் இல்ல, என்ன மாலையிட்ட மன்னவர் என் மாளிகை தேடி வரவில்லை. நீ கண்ணம்மா நீங்க தான் இருக்கிறீங்க தன்னந்தனிமையாக. தன்னந்தனிமையா வாழ்ந்து வரோம். ஆமா. உங்க கணவர் எங்க இருக்கிறார்கள்? அடியே, ஓய், என் கணவர்மார்கள் என்ன ஆனார் தெரியுமா? என்ன ஆனாங்க? அடியே, ஓய், சூதுனால பகடையாடி நாடு நகர நவநீத செங்கோல் ஆளும் படை உப்பு சட்டி அனைத்துமே இழந்து இதோ கானகத்துல வாழ்ந்து வராங்க. கானகத்துல இருக்கிறார்கள். எப்படி தெரியுமா?
பகலிலே தோத்த பாண்டவருக்கு 12 ஆண்டு காலம் வனவாசம். ஒரு ஆண்டு அத்தியாவசம். அத்தியாவசம்னா இவர்தான் பாண்டவர் என்று யார் கண்களுக்கும் தெரியக்கூடாது என்று சொல்லி சரி கட்டளை. ஆமா, அப்படி இருக்கும் வேளையிலே என் மன்னவராகப்பட்டவர் தனக்கு போய் 7 வருடம் காலங்கள் ஆகிறது. 7 வருஷம் ஆச்சுங்களா? சரிம்மா. இந்த ஆனகுந்திமா பட்டணத்துல நானும் என் மகனும் தனிமையில் இருக்கிறோம். என்னை தேடி யார் வந்தாலும் உடனே அறிவிக்க செய்ய. சொல்ல போ 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 அரபண்ட போ போ. அடியே சகிமார்களா, தேடி வந்து விட்டோம். அரண்மனை போல தெரிகிறது. அதனால அப்படியே குரல் இட்டு அந்த அனுசுபத்திரி அழைத்து பார்க்கலாமா? அபயம்மா அபயம்மா அம்மா, முதலில் உங்களுக்கு வணக்கம். அப்படியா? சரி சரிம்மா. அம்மா, இப்படி 27 பேரும் எங்களுடைய ஆனகுந்திவா பட்டணத்தை தேடி இப்படி மூடி முக்காடிட்டு முகத்தை தான் மறைத்து அழுதக்கண் சிந்தனையோடு வந்திருக்கிறீங்க. என்னம்மா காரணம்? என்னம்மா ஆச்சு? அப்பயே வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு என்னம்மா ஆனது? அம்மா, அந்த காரணத்தை சொல்ல வேண்டுமானால் அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள முக்காடெல்லாம் போட்டு கூடாது. அம்மா, வர வேண்டிய காரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், அதாவது எனக்கு கை நீட்டி ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். என்னமா சத்தியம்? எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் நான் தீர்த்து வைப்பேன். இது சத்தியம் என்பதற்காக செய்ய வேண்டும். அப்படியா? செஞ்சீங்கன்னா நாங்க முக்காடு எடுக்கிறோமா? அம்மா, ஒரு பெண்ணுக்கு பெண் என்னமா சத்தியம்? முக்காடு எடுங்கம்மா. உங்களுடைய ஆபத்தை நான் தீர்க்கிறேன். அதேதான் நாங்களும் சொல்றோம். பெண் என்றால் பேயும் மனம் இறங்குன்னு சொல்லுவாங்க. பெண்ணுக்கு பெண் என்ன பெரிய இது கேட்ட போறோம். அப்படியா? அதனால எங்களுக்கு ஒரு சத்தியம் மட்டும் செய்யுங்க. சத்தியமா? பொம்பளை செய்யறதுக்கு நாங்களும் செய்ய மாட்டோமாப்பா.
இங்க பாருமா, வந்ததுல இருந்தே வேற எதுவுமே பேசாம சத்தியம் சத்தியனே கேக்குறீங்க. உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்குது. அதனால நான் வந்து தனியா எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது. எங்களுடைய நாட்டு மக்களை கேட்டு சத்தியம் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டு சொல்றேன். அப்புறமே நான் சத்தியம் பண்ணேன். அப்படியா? அப்படியே ஆகட்டுமாமா. நகரத்திற்கு வந்தா சரி சொல்லவே வேண்டிய சுபத்திரை அம்மா இந்த கஷ்டத்தை தீர்த்து வைப்பாங்க என்பதற்காக தான் வந்தோம். ஆமா, அதனால நீங்க இப்படி எல்லாம் இவ்வளவு இது பண்ணாதீங்க. சரி சரி, இங்க பாருங்க, எங்களுடைய நாட்டு மக்கள் சத்தியம் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால உங்களுக்கு உடனடியாக நான் சத்தியம் செய்யறேன். ஆமாமா, இந்த ஆகாயம் சாட்சியாக, இந்த பூமி சாட்சியாக, எங்க அண்ணே பரந்தாம கண்புரதி சாட்சியாக, என் மன்னவர்கள் ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் சாட்சியாக, எங்களுடைய சந்திரகுலத்தின் சாட்சியாக, அம்மா கையில் நிட்டுக்குமா. அம்மா, உங்களுக்கு ஒரு எந்த ஒரு ஆபத்து வந்தாலுமே, உங்க தாலி என்னுடைய தாலி போனாலுமே உங்களுடைய தாலியை காப்பாத்துறேன், உங்களோட அபயத்தை காப்பாத்துறேன். சத்தியம் சத்தியம் சத்தியம். அடியே முழுசா நினைஞ்சாச்சு. ஆமாக்கா. இதுக்கு மேல முக்காடு எதுக்கு? ஆமாக்கா. எடுங்கடி முக்காடா. ஐயோ அம்மா ஆமாம்மா, அம்மா, எங்களுக்கு என்ன அம்மா, நடக்குது தெரியுமா? உங்களை பார்த்தா சாதாரண ஒரு பெண்மணிக்கு மாதிரி தெரியல, ஒரு நாட்டுக்கு மகாராணி போல தெரியுது. நீங்களாம் யாருமா? நீங்க கவலையே பட தேவையில்ல, சந்தேகமே வேண்டாம். நாங்க எந்த நாட்டு அரசியல் யாருமா நீங்க? தெரியும். சந்தேகமே தேவை கிடையாது. உன்னை போல அதாவது 56 தேசத்திலே ஒரு தேசமாகி வெளியே வரக்கூடிய குருச்சத்திர வீடு பூமி ஆண்டு வரக்கூடிய ஆகாய கெந்துருவின் மனைவிமார்கள் 27 பேரும், லலிதா மெலிதா கும்பனி வினிதா என்று சொல்லக்கூடிய 27 தேவிமார்கள். அம்மா, அப்படி இருந்தாலும் எதற்காக இங்க வந்தீர்கள்? என்ன காரணம்? எதுக்கு சத்தியம் வாங்குறீங்க? அம்மா, அதாவது பாரா 12 காலமாகிறது எங்களுடைய கணவனை திருமணம் செய்து ஒருவருக்கு கூட குழந்தை இல்லை. முதலாக லலிதாவாக என்னை அக்காவை திருமணம் செய்தார். எனக்கும் குழந்தை இல்லை. இரண்டாவதாக மெலிதாவை திருமணம் செய்தார். மூன்றாவதாக புனிதாவை திருமணம் செய்தார். இப்படி 27 தேவிமார்களை திருமணம் செய்து ஒருவருக்குரிய பிள்ளை இல்லை. அம்மா, ஆமா, எனக்கு ஒருவருக்கு கூட குழந்தை இல்லையா? யாருக்குமே இருக்காது. அம்மா, அதுக்கு பின்பதாக இப்படியே இத்தனை நாட்கள் எப்படிதான் இந்த பூலோகத்தில் வாழ்வது என்பது தெரியாமல் படிக்கு எடுத்தோம் ஒரு முடிவு. என்னமா முடிவு? என்ன முடிவு தெரியுமா? அம்மா, அப்படி கடை பண்ணிடாதீங்கம்மா. தங்கவேல கோட்டைக்கு தூக்கிறீங்களா? தங்கவேல் கோட்டை போடுவாயா? என்னமா முடிவு? அம்மா, அதாவது என்னுடைய கணவரும் 27 தேவிமார்களும் ஒன்றிணைந்து தெய்வலோகம் புறப்பட்டோம் வரம் வாங்க வேண்டியதற்காக. அம்மா, போகின்ற தருவாயில என்ன எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருந்தோம். ஐயோ, கீழக்கான விழுந்துட்டீங்களா? ஏதோ ஆயிடுச்சு, மண்டக்கான உடஞ்சிச்சா? அதெல்லாம் இல்லம்மா, ஒரு சில செத்து போயிட்டாடா. அப்புறம் என்னடி ஆச்சு? நாங்க போயிட்டு இருக்கும் பொழுது, அதாவது மன்னனாகப்பட்ட 27 தேவிமார்களை கூட்டிக் கொண்டு, அதாவது தேவேந்திர மன்னனிடம் குழந்தை வரம் வாங்குவதற்காக போய் கொண்டிருந்தார். போகும் வழியிலே மன்னவராக தண்ணீர் தாகம் ஏற்பட்டு விட்டது. தண்ணீர் தாகம்? சரி சரி. அப்படி தண்ணீர் தாகம் ஏற்பட்ட பொழுது அக்கா லலிதாவாகப்பட்டவர் வெத்தலை தாமலம் கொண்டு வந்தார். அந்த வெத்தலை தாமலமாகப்பட்டது இவருடைய மன்னன் இடத்தில் கொடுத்தார். கொடுத்த உடனே தண்ணீர் தாகமாகப்பட்டது தீர்ந்து விட்டது. மீண்டும் செலுத்தினோம் தேவலோகம் தேடி. அப்படியா? அதற்கு பின்பதாக
அம்மா அதுக்கு பின்பதாக நல்லாதான் போயிட்டு இருந்தோம். அதுக்கு மேல இந்த பாக்கு கொடுத்தோம் இல்லையா, வெத்தலை பாக்கு போனங்கான உழுது போச்சா? வேண்டியமா இப்படி சொல்றேன்மா. போனங்கான உழுது போச்சு சொல்லு. அதுக்கு மேல அதாவது மயக்கம் வந்து விட்டு அது என்னடி ஆனது உங்களுக்கு? அதெல்லாம் இருக்கட்டும், இவங்க கேளுங்க மேல கத்தி கேளுமா. அம்மா அதுல இருந்து தம்மா வருது. அடியே அம்மா பாருங்க, என் மனவராக அது இல்லங்கடி, எனக்கு வந்து அரண்மனையில நிறைய வேலை இருக்குது. அதனால சற்று நீங்க அந்த புறத்துல உட்காருங்க. அந்த வேலை நீ சிரிக்கிறியா அழுவுறியா? எனக்கு அப்படியே வருதுமா. அம்மா என் மன்னவராகப்பட்டவருக்கு மயக்கம் ஏற்பட்டு விட்டது. அதனால நாங்க சொன்னோம், அண்ணா அந்த வெத்தலை தமிழத்திலே தான் ஒரு சொத்தப்பாக்கு இருந்திருக்கும், அதனால்தான் உங்களுக்கு மயக்கம் வருகிறது என்று சொன்னோம். அதனால போட்ட வெத்தலை தமிழத்தை இந்த பூலோகத்தில் துப்பி விடுங்கள் என்று சொன்னோம். என் மன்னவராக சொன்னபடியாகவே அந்த பூலோக துப்பும் பொழுது அது எங்கே விழுந்து தெரியுதம்மா. அம்மா 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 போட்டதொரு தாம்பூலத்தை பூமியில துப்புங்க, தரித்ததொரு தாம்பூலத்தை தரையில துப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே தரையில உங்க மன்னவர் துப்புன உடனே அந்த எச்சில் தாம்பூலம் எங்க கொண்டு விழுந்தது? தரையில துப்பி இருந்தா ஆகாயத்துல இருந்து துப்புனா கீழதான், மேல துப்புல கீழதான் விழுவோம். ஒண்ணு தலையில இருந்திருக்கணும். சரி, அது எங்க தெரியுமா விழுந்துச்சு? எங்க விழுந்தது? அம்மா அது என்னடி ஆனது சொல்லுங்க. இல்லம்மா இருப்பாளாக்கா. எப்ப சொல்லுமா? சரி விடுங்க. அக்கா அதாவது எங்க எழுது தெரியுமா? பொன்னான பட்ட எம்பெருமான் மயக்க வைக்கிறார் உங்களுடைய அண்ணன். அப்படியா? ஆமா, உங்களுடைய அண்ணனாகப்பட்டவர் உலக மக்களுடைய நன்மைக்காக சிவபெருமானை கோயில் தவம் செய்து கொண்டிருந்தார். கரங்களை கூப்பி அந்த கரங்களை கூப்பினோட இந்த வெப்பை தவறப்பட்டது உங்க அண்ணனுடைய கரங்களில் விழுந்ததம்மா, கரங்களில் விழுந்தது. அப்படியா? அம்மா அதன் பிறகு அப்புறம் என்னமா ஆனது? அதன் பிறகு அதாவது கோபம் அடைந்தார் உங்க அண்ணன். ஞானத்தால் அறிந்தார் துப்பியது யார் என்று. அதாவது ஆகாய கதிரவன் பொறுமையா போடு பேசு. என்ன அப்படி பொறுமையா போடு. ஞானத்தால் அறிந்தார் துப்பியது கதிரவன் என்று. அதாவது தன்னுடைய வலது கையில இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை ஏவி விட்டு விட்டார். எப்படி? சுக்லா தேவியின் மைந்தன் சூரிய பகவான் உதயமாகி அஸ்தமாவதற்குள்ளாக கெந்தருடைய சிரம் என் காலடியில் விழது என்பதற்காக சொல்லிவிட்டார். அந்த சுதர்சன சக்கரத்தை ஏவி விட்டுட்டார். அம்மா சக்கரத்தை ஏவி விட்டுட்டார். அந்த சுதர்சன சக்கரமாகப்பட்டது கெந்தருடைய சிரம் எங்கே எங்கே என்று துரத்திக் கொண்டே வருதம்மா. அடியே நிறுத்துங்கடி. இங்க பாருங்க, இப்பதான் சந்தோஷமா இருக்குது. அடியே இங்க பாருங்க, உங்களுக்கெல்லாம் ஆணவம் எப்படி தெரியுமா? ஆகாயத்துல ரதம் செலுத்துறதுனால உங்களுக்கெல்லாம் ஆணவம் கர்வம். அதனாலதானே எங்க உலகத்துக்கே முதற்கடவுள் என்று கூட பாராம எங்க அண்ணனோட கையில எச்சில் தாம்பூலத்தை துப்பிட்டீங்க. அடியே உங்களுடைய அபயத்தெல்லாம் நான் காப்பாற்ற மாட்டேன். வந்த வழி விட்டு வராத செல்லுங்க. அடியே என்னடி சொல்றீங்க? போறீங்களா இல்லையா? அப்படி போறீங்களா இல்லையா? என்றால் பேயும் மனமரங்கன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட தான் எங்க கஷ்டத்தை சொல்லலாம்னு வந்தோம். பாக்குறீங்களா ஓடுறீங்களா? அடி கொள்ள ஏதோ போனா போதுன்னு சொல்லி ஏதோ தஞ்சன்னு வந்தோம். கண்ணாடி அடிக்கிறா, நம்ம சத்திய மறைமுகமா வாங்கிட்டோம். இதுக்கு மேல ஆயா நம்ம யாருன்னு எனக்கு காமிக்கிறேன். பாரு பொம்பளை சண்டை போன ஏண்டி சரியான சந்தர்ப்பமா நிறுத்திடி. இங்க பாரு,
உங்களுடைய அபயத்தெல்லாம் காப்பாற்ற முடியாது. அடியே நீங்கள புருஷன் திம்பிங்க, புல்லாங்கால் படுப்பீங்க, கணவரை திம்பிங்க, காலியல் படுப்பீங்க. உங்களுக்கு புத்து வைக்கும், உங்களுக்கு புழு வைக்கும், உங்களை புள்ளியில இருந்தாலும் எலிகிட்டு ஓக்கடிப்பாங்க. உன்னை அடிச்சேவடியா போங்க, போங்க, நீ காட்டி கொடுங்க. அப்படியெல்லாம் போங்க சொல்லாதீங்க. நீ. நாங்க போவோம். பார்த்தா என்னடி வாய புண்டைய ஒரு ரூபா மட்டும் அடிக்கிற சரியான சந்திரகுலமா கோடு தவிர குரு வம்சமா சத்திய கை போட்டு சத்தியம் பண்ணிய சத்தியம் எங்கடி போச்சு? ஏண்டி கை நீட்டி அடிக்கிறீங்க? சத்தியம் எங்கடி போச்சு உனக்கு? அடியே நீங்க நல்லா இருக்கீங்களா? அடியே நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க, நீங்க நாசமா போறீங்க, நீங்க அழிஞ்சு போயிருவீங்க, நீங்க ஊழ்வர் போயிருவீங்க. அடியே உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அடியே தேவையா கோயில் பூசாரி என்னடி வாய் பேசுறேன் பசுக்களுக்கு பாம்பு கிடைச்சா பாக்கு உலகம் தேடு கிடைச்சலாமா? அடியே இங்க பாருங்க, வேலைக்கு ஒரு மாப்பிள்ளைய வேலைக்கு வேப்பிலையில வச்சுட்டு திருத்த அப்படியே முண்டை. ஐயோ வந்து எங்கிட்ட வந்து பேசுறீங்க. 9 பிடிக்கு நெய்யாமா, 9 பிடி நெய்யா என் புண்ணிய கையாமா வாய்ப்புட்ட ஒரு ரூபா அடிக்கிறேன். அடி வாட்டுக்குள்ள பெருகாய் வாழ்பார வெக்காயிடால. அடியே கதை பாருங்க, 4 மாறே 3 மாறே ஆமா நல்லா கேளு. எங்க ஊர்ல தலைவரா பண்ணாடியே உட்காந்து கூத்து பாக்குறாங்க. எங்க ஊரு வீதி பைப் ஒன்று போட்டுப்பாங்க. அது தண்ணி பிடிக்க ஒரு பைப் தண்ணி பிடிப்பா பொம்பளைங்க. அப்ப சண்டை பண்ண 2 பேர் பார்க்க முடியுமா? என்ன பண்றது? அவங்கிட்ட போனவன இவங்கிட்ட போனவன அப்படி 2 பேரால வீசி வீசி கை பேசும்போது நம்ம ஆம்பளை நம்ம நின்று பார்க்க முடியுமா? எது கப்படி பிடிச்சி வேண்டியதான். இங்க பாருண்ணா, நீ இப்படி பிடிக்கிறதுன்னு தெரிஞ்சா நாங்க அக்கா தங்கச்சிக்கு நாங்களே சண்டை வாங்கிக்கிறோம். இங்க பாருடி, மயிரோட ஒண்ணு இருக்காது, இடுங்கி இடுங்கி போடுவேன். ஏய் பொண்டாளி சூத்துக்காரி, ஏண்டி பிடிக்கிறீங்க? ஏண்டி டீக்கு பண்ணு கோச டீக்கறட்ட போட சேவிங் பண்ணி அக்கா இங்க பாரு, அந்த எலும்பாக்கறா பாரு, அவள வந்து லேஸ் போட்டு நினைச்சுக்காத. 1.5 கிலோ கறி திங்கறேன், 2 கிலோ குடல் திங்கறேன், தின்னு புட்டு 2 கிலோ பீப்பல் இருக்காதே. நாங்களா இப்படிதான் பண்றோம். இந்த தோடு போட்டுருக்கல தோடு, அந்த தோட்டுக்கு ஆசைப்பட்டு இந்த மசாலக்காரன்ட்ட போன முடி தேவடியா நீங்க பாருடி. கடையில இருக்கிற ஷாம்பு, கடையில இருக்கிற ஷாம்பு கம்பு, சேலத்துல வைக்கிற கம்பு காப்பாற்ற முடியுமா முடியாதா? ஐயே காப்பாற்ற முடியாது சொல்றீங்க. சொல்லிட்டவங்க
பாரு பவானி தூக்குறாரு. நாம ஏன் ஏமா ஏமா சுத்தரமா இரு யாருக்கு சார் ரெண்டு பேரும் சத்தி பண்ணி யாருக்கு சார் பண்ணி சொல்லுங்க. யாரு நீ சொன்னது? ஏண்டி என் குடும்பத்தை கூடையில போட்டீங்களே நீங்க சொல்லட்டீங்க. யார் சொல்ற சத்தி பண்ணு. என் குடும்பத்தோட மானம் போகுது பரவாயில்லையா? சத்தியமான சொல்லிட்டீங்க. சத்தியத்தை காப்பாத்த முடியுமா முடியாதா? ஏண்டி இங்க பாரு, நீ தாலி அறுப்பியோ சவுட்டு மேல போடுவியோ புரசன தம்பியோ பிள்ளையார் கூட சுத்திட்டு வரையோ முண்டை, எனக்கு அது தெரியாது. உன் தாலியே போனாலும் ஏன் தாலி நிலைக்குன்னு சொல்லி கை போட்டு சத்தியம் பண்ணி இருக்கிறேன். இன்னைக்கு என் தாலி நிலைக்கணும். நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள என் புருஷன் உயிர் தப்பிக்கணும். நீ பண்ண சத்தியம் தர்மம்னு சொன்னீங்கன்னா எங்களை சொல்லு. அதுல முன்னா சொல்லு, நாங்க இப்பயே நாங்க எங்க நாட்டுக்கு போறோம். நான் பண்ண சத்தியம் உண்மைதானம்மா. உங்களுடைய சத்தியத்தை நான் காப்பாத்துறேன். உங்களுடைய அபயத்தை நான் காப்பாத்துறேம்மா. அம்மா நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க. உங்க பின்னாடியே உங்க கணவர் உங்க பின்னாடியே வருமா? அம்மா நீ அப்படியே பசங்களுக்கு பாம்பு கடிச்சா பாக்கு போனவங்களுக்கு தேடு கடிச்சுதா? தென்னை மரத்துல தேடு கடிச்சுதாமா? பனை மரத்துல விதையறத கணக்கா? நீ ஒண்ணும் பாவத்துக்கெல்லாம் ஒண்ணு என் புறத்தை காப்பாத்த வேண்டாம். நாங்க ஒரு 4 பேர் இந்த ஊர்ல இருக்கிறவங்க போய் கூட நாங்க எங்க புறத்தை காப்பாத்திக்குவோம். சரியா? அப்படி காப்பாத்துறவங்க யாருன்னு வந்தீங்க? பாருங்க, பேச்செல்லாம் வேண்டாம். உங்களுடைய சத்தியத்தை காப்பாத்துறேன், உங்களுடைய கணவருடைய உயிரை காப்பாத்துறேன். நீங்க போயிட்டு வாங்கம்மா. பாரு, நான் என் அரண்மனைக்கு போறதுக்குள்ளார என் புருஷன் வருவான்னு தூக்கி பிடிச்சிட்டு நிப்பேன். என் புருஷன் இருக்கு என்னத்த நினைச்சிட்டு ஆளாத்தி. ஆமா சரி சரி, என் புருஷனை வீட்டுக்கு வரணும். சரியா? வாயும் போச்சு ஒன்னு அடிக்காதீங்கம்மா. நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம். பாப்பாடு பூச்சிக்காரி இப்படி இதான் பொம்பளைக்கு முக்காடு போட்டு வரும்போது எனக்கு தெரியும். நீ முக்காடு எடு, நீ முக்காடு போட்டு வருவியா? எப்ப நீ முக்காடு போய் பொழப்பு அப்பயே தொறி. இப்படி 27 பெண்களும் எங்களுடைய நாட்டுக்கு வந்து தந்திர மார்க்கமாக சத்தியத்தை வாங்கிட்டாங்க. ஆம்பளையா இருந்தா கூட பொம்பளை சத்தி பண்ணி என்ன பண்ண முடியும்? என்ன பண்றது ஏது பண்றது எனக்கு எதுவுமே தெரியல. சீக்கிரம் என் மன்னவரும் என் இடத்துல இல்ல. அதனால என் மன்னவர் எங்க இருக்கிறான்னு சொல்லி ஊரு வனமாக தேடி என் மன்னவரை கண்டுபிடிக்க வந்து ஒரே விமோச்சனம் அர்ஜுன மகாராஜ் என் மன்னவரை சந்தித்தால் இதற்கு ஏதாவது விமோச்சனை கிடைக்கும். இப்ப அர்ஜுன மகாராஜ் அர்ஜுன தர்பார்
சபைக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். மாற்றுமை தாங்கிய பெரியவர்களும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார். கருணையா வடிவமாகிய கள்ளம் குமரவிழா வெளிவிடம் கொண்ட நடவாதி விழாகிய இந்த உள்ளூரை சார்ந்த ஊர் மக்கள் ஆமா சார். அகிலவிழா போற்றும் மயிலாத கோடி பிரமாதனாகிய பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழாவை பெருவிழாவாக ஏற்பாடு செய்து பெருவிழா எப்படி பெருவிழா சாமி. இப்படியாப்பட்ட இந்த தேர் திருவிழா திருக்கூத்து என்று சொல்லக்கூடிய மாபெரும் சிறப்பு வாய்ந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த சரி. நம்முடைய உள்ளூர் சார்ந்த ஊர் மக்கள் அது மட்டும் இல்லாம நம்முடைய நாடகத்தை காண வந்த ரசிக மக்கள் அது பற்றி பெருக்கவே எங்கள் இருவாத எடுக்கும் பாரு மணிவாத்தியார் கலைக்குழு சார்பாக அது பற்றி பெருக்குமே நெஞ்சார்ந்த வணக்கம். மாயவன் சிவன் பூஜை கிருஷ்ணநாதன் சண்டை ஆய கந்தரவன் குருமங்கம் எங்களுடைய கெருவு பங்கம். வீண் வார்த்தை தேவையில்லை. சரி சார். இப்படியாப்பட்ட புண்ணிய சபையிலே நான் வந்தபடியா நான் யார் தெரியுமா? நான் தெரியாம மகாராஜா. அவர் என்பது 56 தேசம். 56 தேசம். ஆமா. சரிங்க. உலகம் இருப்பது 56 தேசத்திலே சரி. நீர்வளம் நிலவளம் நீர்த்தாண்ட புண்ணிய பூமியாகிய என் நாடு என்ன? தன்னுடைய நாடு என்ன நாடு? என் நகரம் என்ன? நாடு என்ன நகரம் என்ன? சத்தியம் தவறாத சதுர்குல வம்சம், கோடு தவறாத குருகுல வம்சம். இப்படியாப்பட்ட குருகுல வம்சத்திலே பிறந்து என் பேர் என்ன என்ன பாருங்க. தெரியுமா? அதான் சாமி தெரியும். வீரம் தீர புஜபல பராக்கிரமத்தை ஒன்னானப்பட்ட சிவபெருமான் சிவன் விஷ்ணு பிரம்மா என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவர்களே யார்? சிவபெருமான். சிவனா ஜனா பாரத்தேவனுடையால் சரி. என் குலமோ சந்திர குல வம்சமோ என்னுடைய வம்சம். இது குலமும் சரியான சந்திர குலம். ஆமா. சரிங்கிறோட. அப்படியாப்பட்ட சந்திர குலத்தே பிரதமன் என் பேர் என்ன? சந்திரகுலத்துல பிரதமர் சொல்லிட்டீங்க. அவருடைய பேர் தெரியாதா? பன்னிய மாதத்திலே சாமி சரியான சந்திரகுலம்னு சொன்னீங்க. சந்திரகுலத்துல பிறந்திருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தையார் யாரு? உங்களுடைய பேர் என்ன? அதுல விளக்கம் சொன்னதானே தெரியும். உங்களுடைய பேர் என்ன? கதை ஒப்படைச்சிட்டு உங்களுக்கு போகும். கை ஒப்படைச்சிட்டு பக்கடி வாங்க 11ஆம் தேதி தீர்த்தி தூதார நட்சத்திரத்திலே 11 மாதம் 11ஆம் தேதி தீர்த்தி தூதார நட்சத்திரத்திலே
தனுசு ராசியிலே கன்னி லக்னத்து பிரதமரியால் 11 நேமதானங்கள் 12 அழகு 32 லட்சணம் 32 லட்சணம் என்ன 32 லட்சணம் பல்லிலே பரிசு விலை பாதத்திலே செந்தாமரை புஷ்பம் வலது காலிலே விருதுவெள்ளை தொப்பிலே உம்மை மாணிக்கம் முதுகிலே 5 மச்சரைகள் கொண்டு இந்த உலகத்தோர் அனுமதி வருவதை பார்த்து என்று சொல்லக்கூடிய அர்ஜுன மகாராஜா இப்படி அர்ஜுனராஜனாக நானும் இந்த உலக பிரபஞ்சத்திலே நடப்பட புறப்பட நீண்ட வகை ஊர் வகை 8,88,6 ஜீவராசிகள் அப்படி இருந்தாலுமே அதை பெற்ற தாயார் தந்தையா இருப்பாங்க. அதுக்கு ஒரு தாய் தந்தையா இருக்கும் கடவுளே. ஆமா, அப்படி அர்ஜுனராக நீங்கள் பிறந்ததானோ உங்களுடைய பெற்றெடுத்து உங்களுடைய தாயும் தந்தையார்கள் யாரு? அப்படியா? என் தாய் மத்தால எந்த போடு போடுறீங்க? இதனால இந்த கை எதிர்தான் வச்சிருக்கேன். ஏன்னா கை வச்ச இடத்துல வாய் வைக்கல ரொம்ப நாள் ஆசை. பாட்டி பொச்சில வச்சிருந்தேன். போய் வாய் வைக்கல. பாட்டி போச்சு. ஆமா, நானான பதமா இருக்குது மச்சான். அன்பின் புறப்பட மரணங்களில் இருப்பிடம் கற்பின் திருவுலம் கலகம் இல்லாத என் தாய். என் அம்மா யார் தெரியுமா? அம்மா ஒரு அப்பா ரெண்டு அம்மா. ரெண்டு அம்மா ஒரு அப்பா. எனக்கு அதே மாதிரியா? ஒரே ஒரு அம்மா மூணு அப்ப. எப்பறம் மூணு பசங்க ஒரு ரெண்டு அம்மா ஒரு அப்ப. ஆமா, எனக்கு அதே மாதிரியா? ஒரே ஒரு அம்மா மூணு அப்ப. அது தப்பா இருப்பா. அப்பா நினைக்கிறேன் சாமி. எங்க சித்தப்ப, எங்க பெரியப்ப, எங்க அப்ப. எல்லாத்தையுமே அப்பா இருந்தாலும் கூப்பிடுறோம். சித்தப்பா பெரியப்பா எங்கப்ப எல்லா அப்பா ஒண்ணு நினைக்கிறேன். ஆமா, பாண்டவங்க ராஜாவுக்கும் குந்தி மாத்திரை தேவிக்கும் பிள்ளைகளாக 55 பாண்டவர் நடந்ததும் தர்மத்திற்கு ஒருபோது அடிமையார் என்ற வளவிக்கிறாங்க. இந்த பார்வெல்லாம் போற்றக்கூடிய என் அண்ணா தர்மராஜன் முதலாவதாக பிறந்தவர். அண்ணன் தர்மராஜன் முதல்ல பிறந்தவர். ஆமா, சரி. வெற்றி மதகரி பீமசேனன் இரண்டாவதாக பிறந்தார். மதகரி பீமராஜன். ஆமா, அவர் இரண்டாவதாக பிறந்தார். மதம் கொண்ட பீமராஜன். இருவருக்கு மூத்தவன் இருவருக்கு இவன் தந்திரி வாதத்திலே பிறந்த இந்த பார்வெல்லாம் போற்றக்கூடிய பார்த்திபராஜ அர்ஜுன மகராஜனும் நான் மூன்றாவதாக பிறந்தவன். மூணாவதாக போறீங்க. ஆமா, அப்புறம் பாண்டு மகராஜனுக்கும் குந்தமாதேவிக்கும் 3 பிள்ளைகளாக அன்பிறக்க என் சிறிய தாயாராகிய மாத்திரை தேவிக்கு நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? அந்த சிறிய தாயார் யார் யார் பிறந்தாங்க? நகுலன் சகாதேவன் இருந்தார்கள். ஓ, இப்படி 5 பேரு. ஆமா, முன்னால பிறந்தவர் 2 பேரு, அப்படி சொல்லுங்க. பின்னால பிறந்தவர் 2 பேரு, நடுவுல நான் பிறந்தேன். எப்படி எப்படிங்க? முன்னால 2 பேரு, சரி.
நடுவுல ஒரு ஆளு பின்னால 2 பேரு. என்னப்பா ஆச்சரியமா இருக்குது. என்னடா ஆச்சரியம்? ஏங்க மொத்தம் நீங்க பாண்டவர் 5 பேரு. ஆமா. 2 பேரு முன்னாடி போறாங்க. நீங்க நான் நடுவுல பிறந்தவன். தம்பிங்க 2 பேரு பின்னால பிறந்தவங்க. பின்னாடி போறீங்க. டிவில பேப்பர் நியூஸ்ல பேப்பர்ல கூட போடலையா? ஏன்டா? ஏங்க நீ 5 பேர் பாண்டவர். 5 பேர் பிறந்திருக்கானோ. சரி. இந்த மாதிரி ஒரு அம்மா ஒரு ஊர்ல 5 பேருக்கு பெத்தது. 2 பேருக்கு முன்னாடி பெத்தது. ஒருத்தர் நடுவுல பெத்தது. பின்னாடி சாணி கோணாது போறது டிவில பேப்பர்ல போடல. எல்லாரும் அடிக்கிறாங்க. எத்தனை அடி வாங்குற கோமாளி என்னதான் பாவம். எந்த நாய் உயிர் போற போற அடிக்கிற கோல போடுங்க. நீங்க பரவாயில்லை சாமி. கடவுளே நாய் பரவாயில்லை சாமி. ராஜாவே நீங்க பரவாயில்லை சாமி. அது எங்க செத்த பாம்பு என்ன பண்ண போறீங்க? அவன அடிக்கலாம் மாடி போறோம். அவன செத்த பாம்பு என்ன பண்ண போறோம்? உடுச்சாமி. அப்படியாப்பட்ட பாண்டவர் 5 பேர். மாதவா 1000 தேடிகள் ஒன்று சேர்ந்து ஒரு தேன் கூடு கட்டினா எவ்வளவு ஒரு நலமாக இருக்குமோ. ஒரு வேடுவன் கற்பிட்டு அந்த தேன் கூடாது அழிதால் எவ்வளவு ஒரு மன வேதனை இருக்குமோ. அதே போல மாதவா என்ன விட்டு சொல்லப்பா அந்த தண்டாவ தெரியாதா? அதே என்ன செய்தான் தெரியாத பாண்டவர்கள் 5 பேருக்கு என்ன செஞ்சாரு? அப்படி உண்மையில் நடித்தால் கூட ஐயோ அந்த புள்ளைக்கு வரைக்கும் தர்ம நிச்சயம் தர்ம சகாயம் என்பதற்காக இதோ தர்மத்திற்கு ஒருபோது விளிவடையாது என்பதற்காக வாழ்ந்து வரக்கூடிய இந்த பாண்டவர்களுக்கு என் பந்து பகையாளி பாதுகாப்பு சத்ராதி என்று பகையாளி ஏற்பட்டால் யார் தெரியல. பங்காளி யாரு எடுக்கல தெரியும். 3 பேர். 3 பேர். திருநாட்டியன் பாண்டு மகராஜன் விதுர மகராஜன் இப்படி 3 பேர் இருக்க. அவரோட பொண்ணு 3 பேர். ஆமா. சரி. இந்த 3 பேராக இருக்க என்னுடைய பெரியப்பா பிள்ளைகளாகிய யார் அந்த கௌரவர்கள்? அந்த கௌரவர்கள் யாருங்க? கௌரவர்களா? இல்ல கௌரவர்கள். அந்த கௌரவர் செய்த சூதினாலே சரி. இதோ நாடு நகரம் நமது செங்கோ சொத்து மொத்த ஆஸ்தி உப்பு சட்டி வரபாது. சரி. சுகதமிழாமனுக்கு பாரா சபையிலே பகலிலே வைத்தார்கள். எப்படி இதோ சாதம் முன்ன இன்னும் நேரம் நடக்கிறது. அதனால் ஏதான விளையாட்டு விளையாடலாமா? பொழுதுபோக விளையாடலாம். உண்மைதான். குள்ள நரியிலும் தந்திரம் அழைத்த யார் அந்த கேரளத்தை பாரா சபையிலே என் அண்ணாராகிய தர்மராஜனும் அந்த பாவியாகிய திரியோதனும் 60 பேர் ஒன்று சேர்ந்து இதோ சூது பகடை ஆடினார்கள். சரி. பகடை. ஆமா. அப்படி ஆடும் தருவாயிலே நாடு நகரம் நமது செங்கோ சொத்து மொத்த ஆஸ்தி உப்பு சட்டி வரும்போது எதுவுமே சுதந்திரனாவனுக்கு இந்த பாண்டவர் முதல் கொண்டு நாங்க அண்ணன் தம்பிங்க இதோ எங்களையே கடிதம் பங்காளி அடிச்சு குடிக்கலாம். பாஞ்சாலன் பிள்ளையாகிய என் பத்தினி பாஞ்சாலியும் பாரா சமையலை வைத்தார்கள். ஆமா. அப்படி பகடையாட இதோ ஆடிய ஆட்டங்கள் நடைபெற்றுமே விளையாட்டுக்காக இந்த கேட்க பாடவே சின்னம் திரு வயது முதலாக 5 வயசுல அண்ணன் தம்பிக்கு 10 வயசுல பங்காளிகள் பகையாளி ஆட்டாங்க. பகையாளி. ஆமா. 5 வயசுல நடந்தாங்க, 10 வயசுல பங்காளி. அப்படி இந்த பகையாளி ஆடுங்க. இருக்கும் இடத்தில் தான் கொடுக்கிறதுக்கு மனசு வருமா? கண்டிப்பாக. 1000 காசு பணம் இருந்தாலும் இதே போல ஒரு தெய்வ சபையில நமக்காக நாடக நடிகளை கையில கோடிக்கால சலங்கை கட்டணும், இடங்கால கட்டணும், 55 செஞ்சு வரும். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய போருக்கு பீமன் பொறுமை ஆயுஷ்மார்கள் சேவிக்கும் வரக்கூடிய 10 ரூபாய் நன்கொடையாக ஐயாவுடைய குருவாது திருப்பதி திருவண்ணாமலை தீபம் போல எந்த ஒரு நோயும் இல்லாம என்னைக்கும் வணக்கம்.
மாதவா அப்படி அந்த பாரா சபையிலே சொன்ன வார்த்தை எப்படி அதே கேடுகிட்ட பாண்டவரே இது போயிடும் ஆடிய விளையாட்டுக்கல்ல இதோ இந்த நாடு நகரம் மீண்டும் வேண்டும் என்றால் இந்த பாண்டவராய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் 12 வருஷம் காடு மாசம் ஐக்கார மாசம் சென்றால் பிறகு பார்க்கலாம் என்பதற்காக பாரா சபையிலே தலையை சென்றார் அப்படி சொல்லும் தருவாயில அட தர்மத்தின் தாழ்வுதனை சூதுகவுமா இறுதியில் தர்மம் தான் வெல்லுமா என்ற பழமொழி வரவாம என் அண்ணா தர்மம் இருக்கிற வழி போல நாங்கள் சென்னம் திரும்ப அப்படி இருக்கும் போது அண்ணாவுடைய வார்த்தை கேட்டு முதலாவது சூரியவனம், இரண்டாவது ரோமணி சிவனம், மூன்றாவது முருக்குமார சிவனம், நான்காவது காலமகாரி சிவனம், ஐந்தாவது சைந்தவனம், ஆறாவது காமதேவனம், ஏழாவது மாசம் வந்து சரியாக 7 ஆண்டு காலங்கள் ஆகிறது. அப்படி என் அண்ணன்மார்கள் அறிவிச்சு இதோ அப்படி படுத்திருக்கும் தருவாயில அவருக்கு காவலாக நான் இருக்கிறேன். அப்படி நான் காவலாக இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறேன்.